நிறைய பேருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்கு திடுக்குன்னு முழிச்சுக்குவாங்க. அப்புறம் முழிச்சது பின்னாடி திருப்பி தூக்கம் வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. இதுல நார்மலும் இருக்கு, சம்டைம்ஸ் சில அரிதான பிரச்சனையும் இருக்கு. ஒரு 50 வயது ராஜன் அப்படிங்கிற டீச்சர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்துட்டாரு. வீட்டில் தான் இருக்கிறார். இவரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அடிக்கடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, முழிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. கால் முட்டி பகுதியை மடக்கிறது மட்டும் இல்லாம அவரோட இந்த பாதங்கள் இருக்கு பாத்தீங்களா. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம மொபைல் போன் அப்படிங்கிறது பயங்கரமா யூஸ் பண்றோம். மொபைல் போனை ஓபன் பண்ணி நம்ம மெயில் செக் பண்றோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ட்விட்டர் பார்க்குறோம். சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் கூகுளில், குரோமில் என்ன தேவையோ அதையெல்லாம் சர்ச் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை தெரியுங்களா? மொபைல் ஹேங் ஆகிடும். அச்சோ, மொபைலில் இப்போ திடீர்னு ஒரு முக்கியமான கால் வரும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எதையோ நோண்டிட்டு இருப்பீங்க. கால் வரும். கால் பார்த்தா கால் பட்டனை டப்பு 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 ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. காலே அட்டன் பண்ண முடியாது. முக்கியமான எஸ்எம்எஸ் வரும்னு நினைப்பீங்க, எஸ்எம்எஸ் வராது. வாட்ஸ்அப்பில் இருக்கிற முக்கியமான ஒரு பிக்சரை ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த பிக்சரை டப்பு டப்புன்னு தட்டினாலும் அது ஓப்பன் ஆகாது. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க? மொபைல் ஹேங் ஆயிடுச்சு. மொபைல் ஹேங் ஆனா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோங்க? மொபைலுக்கு சைட்லேயோ மேலேயோ இருக்கக்கூடிய பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் இது நடக்குதுன்னா, இதுல ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணணும். இது எல்லாமே காண போயிடும், அழிஞ்சு போயிடும், அதில் ரீசெட் ஆயிடுது. அதனால திருப்பி நல்லா ஒர்க் ஆகுது மொபைல். இதே கான்செப்ட் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம நாள் பூரா கண்ட விஷயத்த செஞ்சாலும், கண்ட விஷயங்களை சாப்பிட்டாலும், இரவு நேரத்தில் நம்ம தூங்குகிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி நம்ம உடம்ப ரீசெட் பண்ற ஒரு பட்டன் தான் தூக்கம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்கு திடுக்குன்னு முழிச்சுக்குவாங்க. அப்புறம் முழிச்சது பின்னாடி திருப்பி தூக்கம் வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. இதுல நார்மலும் இருக்கு, சம்டைம்ஸ் சில அரிதான பிரச்சனையும் இருக்கு. இதை குறித்த புரிதல் ரொம்ப அவசியம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எப்பவுமே ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கறதே இருக்காது, அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 50 வயது ராஜன் அப்படிங்கிற டீச்சர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்துட்டாரு. வீட்டில் தான் இருக்கிறார். இவரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அடிக்கடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, முழிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, பல வாட்டி நடக்குது இரவு நேரத்தில். அப்படி முழிச்சு சரியான தூக்கம் இல்லாம போறதுனால பகல் நேரத்தில் ரொம்ப சோர்வாகவும் வேலைகளை செய்வதற்கு கஷ்டமாகவும் இருக்கு அப்படிங்கிறது அவரோட கம்ப்ளைண்ட். மேலும் அவருக்கு டயபெட்டிஸ் மாதிரி நரம்புகளை பாதிக்கக்கூடிய எந்த விதமான நோயும் கிடையாது, நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, பிபி நார்மல் அப்படிங்கிறது தான் அவரோட உடல்நிலை கண்டிஷன். ஆனா அவங்க மனைவி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் தூங்கும்போது கால்களை ஆட்டுதல் அப்படிங்கிறது அதிகமா பண்ணுவாரு அப்படிங்கறத நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி சில சமயம் கால்களை ஆட்டிக்கிட்டு டக்குன்னு எந்திரிக்க கூட செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இரவு நேரத்தில் அதை தூங்குறதுக்கு முன்னாடியே கூட அவர் கால்களை அப்படி பயங்கரமா ஆட்டிக்கிட்டே இருப்பாரு, அப்புறம் தான் அப்படியே கஷ்டப்பட்டு மெதுவா தூங்க போவாரு அப்படிங்கிறதையும் அவங்க மனைவி சொல்றாங்க. மற்றபடி வேற ஏதாவது மருந்துகள் ஏதாவது எடுக்கிறாரா, ஏதாவது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அனீமியா இருக்கு, ரத்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான மருந்துகளோ எதுவுமே அவர் எடுத்துக்க கிடையாது, எந்தவித மருந்துகளும் கிடையாது. ஆனா இரவு 10 மணிக்கு போய் காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறாருனாலும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பல வாட்டி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறது தான் பேஷண்டோட சிம்டம்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ ஒரு கம்ப்ளீட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன், நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. அடுத்து பாலிசோம்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்தில் எப்படி அவங்க தூக்குறது எப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது, ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்டோட மானிட்டர் பண்ணக்கூடியது பாலிசோம்னோகிராஃபி. இந்த பாலிசோம்னோகிராஃபியில் அவங்க மனைவி சொன்ன அந்த கால்களை ஆட்டுதல் அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக நிறைய வாட்டி அவர் பண்ணுறத பார்க்க முடியுது. இதனால் அவர் எந்திரிக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த கால்களை ஆட்டும்போது இடுப்பு மடக்கிறது, கால் முட்டி பகுதியை மடக்கிறது மட்டும் இல்லாம அவரோட இந்த பாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை டார்சி ஃபிளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்டார் ஃபிளெக்ஷன்னா கீழ் நோக்கி பாதத்தை தள்ளுறது, டார்சினா மேல் நோக்கி பாதத்தை தள்ளுறது. அப்படி கால்களை ஆட்டும்போது அவரோட கால்களை மேல் நோக்கி ஆட்டுறத கிளியர் கட்டா பார்க்க முடியுது. மேலும் அவரோட கால் கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டை விரலை தூக்குறது அப்படிங்கிறது எப்படி தூக்குறாரு அப்படின்னா, கட்டை விரலை
இதான் கட்டை விரல். இந்த கட்டை விரலை இப்படி தூக்குறாரு, சரிங்களா? இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிரேட் டோ. இந்த கிரேட் டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெருவிரலை மேல் நோக்கி தூக்குறாரு. இந்த கால் என்டையர் ஃபுட் வந்து டார்சிஃப்ளெக்ஷன்ங்கிற முறையில இப்படிதான் தூக்குறாரு. ஆக இது வந்து கேரக்டரிஸ்டிக்கா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும். ஆனா இது இருக்கிறதுனால நம்ம டயக்னோஸ் பண்ணிட முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை பார்க்க முடியுது? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவர் கால்கள் இடுப்பு பகுதியும் மடக்கிறாரு, காலையும் முட்டியும் மடக்கிறாரு, நம்மளோட பாத பகுதியும் மேல் நோக்கி தூக்குறாரு, கால் கட்டை விரலும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ப்ராப்ளம். இதுக்கு பேரு வந்து பீரியாடிக் லிம்ப் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்லீப், PLMS அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த PLMS அப்படிங்கறத எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு வந்து 15 வாட்டிக்கு மேல நான் சொன்ன மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. தூங்கும்போது 6 மணி நேரம் தூங்குறாங்கன்னா ஒரு மணி நேரத்திலேயே வந்து 15 வாட்டிக்கு மேல இதே மாதிரி கால்களை மேல இப்படி இது பண்ணி கால் கட்டை விரல் மேல் நோக்கி தூக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. இது மட்டும் இல்ல, நிறைய கிரைட்டீரியா இருக்கு. பட் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது ஒருவேளை PLMS இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. பெரியவங்கள்ல வந்து இது 15 வாட்டிக்கு மேல, குழந்தைகள்ல வந்து 5 வாட்டிக்கு மேல இருந்தாலே இது வந்து PLMS ஓட சிம்டம். பிளஸ் இந்த ஸ்லீப் ஸ்டடியில் வந்து இந்த மூவ்மெண்ட்டோட பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் இது. பீரியாடிக் லிம் மூவ்மெண்ட் டிசார்டர் அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தூக்கம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள், ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு, அது இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். பெரிஃபரல் நியூரோபதி, இப்போ ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, இந்த சர்க்கரை நோயினால நரம்புகள் பாதிக்கப்பட்டு பெரிஃபரல் நியூரோபதி வந்திருக்கலாம். ஸோ அது இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். யூரீமியா இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கணும். சில பேர் பற்களை வந்து நரன்னு கடிப்பாங்க தூக்கத்தில், ப்ரூக்சிசம், அது இல்லைங்கிறது உறுதிப்படுத்திக்கணும். ரிதமிக் ஃபீட் மூவ்மெண்ட்ஸ், ஹிப்னோகோகிக் ஃபுட் ட்ரெமர்ஸ், ஆல்டர்னேட்டிங் லெக் மசில் ஆக்டிவேஷன், எக்ஸசிவ் ஃப்ராக்மெண்டரி மயோக்ளோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க, வேண்டாம். இது நிறைய விஷயத்த ரூல் அவுட் பண்றது டாக்டரால தான் முடியும். உங்களால டைரக்டா இப்போ ஒரு வார்னிங் சொல்லிடுறேன், இப்போ இப்படி இருக்கு தூக்கத்தில் இவருக்கு இப்படி பார்த்தேன் அதனால வந்து அவருக்கு வந்து PLMD இருக்கு அப்படின்லாம் நீங்க டயக்னோஸ் பண்ணாதீங்க. நீங்க பண்ணாதீங்க. அதுக்கு மருத்துவரோட உதவியை நாடுங்க. நானுமே ஒரு வெப்சைட் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், www.drkarthikeyan.com. அதுல வந்து வேணாலும் டவுட்ஸ் கேளுங்க. ஆனா நீங்களா மட்டும் டயக்னோஸ் பண்ணிடாதீங்க. ஆனா பொதுவான காரணம் என்னங்க, இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்னங்கிறது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எளிமையானது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆண்கள் அதிகமா பார்க்க முடியுது. ஏஜ் எல்லா ஏஜ் குரூப்லயும் இருந்தாலும் கொஞ்சம் எல்டர்லி ஏஜ் குரூப்ல பார்க்க முடியும். ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அவங்கள இது காமன். வேலை செய்யறதுல, எக்ஸசைஸ் செய்யறதுல, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருக்கு, எப்பவுமே உட்காந்து வேலை செய்யறது, நேரம் வந்து தூங்க வருதுன்னா அவங்கள இது காமன். உடல் குண்டாக இருப்பவர்கள்ல காமன். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இதுவும் வரலாம். மருந்துகள், சில வகையான மருந்துகள், ஆன்டி டிப்ரெசன்ஸ், நம்ம மனசோர்வுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள்னால வரலாம். மெக்னீசியம் உடம்புல குறைவா இருக்கு, லோ மெக்னீசியம் வரலாம். சில ஜீன்ஸ்லாம் இதுல இருக்கு. ஆனா எல்லாத்தோட மிக முக்கியமா இரும்பு சத்து குறைபாடு, அயன் டெஃபிஷியன்சி வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டரா இந்த PLMDக்கு காரணமா இப்ப இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டடீஸ்ல எல்லாம் தெரிய வருது. பாருங்க, ஒரு இரும்பு சத்து குறைபாடை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம தூக்கம் ஆழ்ந்து வரும் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். இது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்கை உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஜஸ்ட் இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் நானே இதை கொடுத்து போட்டிருக்கேன். மெக்னீசியம் சத்து அதிகம் உள்ள உணவுகள் இதுவும் என்னோட சேனல்ல இருக்குது. இந்த மாதிரி உணவுகள், உணவு முறையில கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க. ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டாயம் இருக்கக்கூடாது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது. உடல் குண்டாக இருக்கு அப்படின்னா உடலிடையே குறைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும். இந்த மாதிரி சிம்பிளான எஃபர்ட்ஸ் நீங்க போட்டே வந்து இது குறைதான் அப்படிங்கறத பார்க்கலாங்க. அப்ப எவ்வளவு எளிமையான விஷயம். ஆனா இது குறையல, ரொம்ப டார்ச்சரா இருக்குது, நம்ம தூக்கவே முடியல, நம்மளோட தூக்கம் பயங்கரமா பாதிக்கப்படுது அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதுல வந்து இப்போ சப்போஸ் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு உண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் இங்க ஒரு முக்கியமான ரெக்குயர்மெண்ட். இது எதுவும் கேட்கல அப்படிங்கும்போது நம்ம அடுத்த கட்ட ட்ரை பண்ணணும் அப்படின்னா சில மருந்துகள் இருக்கு. அதாவது தூக்கறதுக்கு உண்டான மருந்துகள் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நிறைய விதமான மருந்துகள். ஆனா இதுதான் அப்படின்னு ஆக்சுவலா என்ன கிளியர் கட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இந்த ஃபீல்டு டெவலப் ஆகலன்னு வைங்களேன். அதாவது நம்ம மூளையில வந்து டோபமினர்ஜிக் மெடிகேஷன்ஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சில மெடிசன்ஸ் இருக்கு. பிராமிபிக்சோல், ரோபினிரோல், ரோட்டிகோட்டின்,
சில நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் பிரகபாலின், காபாபென்டின் இது கொடுத்துலாம் முன்னாடியே பேசியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து டைரெக்டாக அப்ரூவ் பண்ணப்பட்ட மெடிசனே கிடையாது இது. ஆனால் ட்ரை பண்ணி தான் பார்க்குறாங்க. விஷயம் என்னன்னா, அந்த ஃபெரிட்டின் இரும்பு சத்து ஸ்டோரேஜுக்கும் டோபமின் மூளையில் இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் ஆராய்ச்சிகள் இந்த PLMD பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த இரும்பு சத்து குறைபாடை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்த பேஷண்ட்டும் கூட ஒரு இரும்பு சத்து குறைபாடு தான். அது எந்த அளவுக்கு பயங்கரமாக ப்ரெசென்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் நிறைய பார்க்குறேன். அதனால சொல்கிறேன், இதை சரி செய்ய பார்ப்போம். நம்ம சரி செஞ்சாலே பல பிரச்சனைகள் நம்ம உடம்புல சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் இந்த குளோனசிபம் போன்ற சில மாத்திரைகள், மெலட்டோனின், வலிப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வால்ப்ரேட், சிலிஜிலின் போன்ற பல மாத்திரைகள் ட்ரை பண்ணப்படுது. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே உங்களோட புரிதல் அவேர்னஸ்க்காக தான். இத்தனை விஷயம் நான் சொல்றேன். அப்போ ஏதாவது ஒன்று கேட்குமா அப்படின்லாம் ட்ரை பண்ணவே முடியாது நீங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர டாக்டர்கள். இது வந்து நீங்களா செய்யக்கூடிய மருத்துவமே கிடையாது. நீங்களா செய்யக்கூடிய ஒரே விஷயம், இரும்பு சத்து குறைபாடு இருக்கு, சரி செஞ்சுக்கலாம். நல்ல சத்தான உணவுகள், மெக்னீசியம் சத்து, எக்ஸசைஸ், நோ ஸ்மோக்கிங், இதெல்லாம் தான் உங்களோட ஸ்கோப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோட முக்கியமான இன்னொரு நோக்கமே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியுங்க. குழந்தைங்களுக்கு உட்காந்து இவ்வளவு பெரிய ஸ்டடிலாம் நம்மளால பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், இரும்பு சத்து மிக்க உணவுகளை கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த காலாட்டுதல்னால ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர், அப்படியே விட்டுட்டு போலாமே, அப்படியே பழகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. பட் உங்களோட பிபி மானிட்டர் பண்ணிக்கோங்க. பெருசா ப்ராப்ளம் வராது அப்படின்னாலும் உங்க பிளட் பிரஷர் லெவல்ஸ் அதிகமாகவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தூக்கம் கெடுது அப்படிங்கிறது நம்ம ரீசெட் பட்டனை வீடியோட ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி போனை ரீசெட் பண்ணிட்டோம்னா அது அடுத்த நாள் நல்லா வேலை செய்யுது. போனை ரீசெட் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் அது மக்கர் பண்ண தானே செய்யும். நம்ம ரீசெட் பண்ணாம விட்டோம்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் எல்லா ஆப்ஸும் ஓப்பன் ஆயிருக்கும், ரேம் ஃபுல்லா இருக்கும். ரேம் ஃபுல்லா ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா அந்த போனோட ஒர்க்கிங்கே ப்ராப்ளம் ஆகுது இல்ல. அப்போ போன் டென்ஷன் ஆகி சூடாகுது இல்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்பு. நம்ம ரீசெட் பட்டனை அழுத்தல, நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா உடம்பு சூடாக ஆரம்பிச்சிருது, டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. சம்டைம்ஸ் அது பிளட் பிரஷரை அதிகரிக்க ஆரம்பிக்கலாம். அதனாலதான் சொல்றேன், தூக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அது இல்லை அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நம்ம வாலண்டரியா மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணி நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்க பார்க்கணும். பிபி அளவுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்க பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையது. நம்ம உடம்புங்கிறது ஒரு அற்புதமான மிஷின். அந்த மிஷினை நம்ம நல்லபடியாக பாதுகாக்கணும். PLMD குறித்த புரிதல் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கான எளிமையான ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம், சில விஷயங்கள் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பலருக்குமே இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.